ஒரு பந்து 39.2 மீட்டர் பெர் வினாடி ஆரம்ப திசை வேகத்தில் தரையிலிருந்து மேல் நோக்கி எறியப்படுகிறது. ஸோ திசை வேகம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் v. திசை வேகம் v ஈக்குவல் டு 39.2 மீட்டர் பெர் வினாடி. இங்கு முடுக்கத்தை ஈர்ப்பு விசையை பொறுத்து மட்டும் கருதுக. ஸோ முடுக்கத்தை ஈர்ப்பு விசையை பொறுத்து கருதுறோம். ஈர்ப்பு விசை அப்படின்னாலே அதோட மதிப்பு என்னது நமக்கு 9.8. ஸோ இப்போ ஒரு பந்து மேல் நோக்கி எறியப்படுகிறது. ஸோ அப்போ கண்டிப்பா என்ன செய்யணும், ஒரு ஸ்டேஜ்ல ஒரு நிலையான ஸ்டேஜ்ல இருந்து கீழே வந்துதான் ஆகணும். ஸோ அப்போ இந்த ஈர்ப்பு விசை எதிர்வினையா செயல்படுது. ஸோ கிராவிட்டி இதை நம்ம ஜீன்னு சொல்லுவோம். இங்க நம்ம முடுக்கத்தை ஈர்ப்பு விசையை பொறுத்து கருதணும் அப்படின்னா முடுக்கம்ங்கிறது நமக்கு ஏ. ஸோ இந்த ஈர்ப்பு விசையை வச்சு நம்ம என்ன செய்யணும், அது எதிர்வினையா இருக்கிறதால நம்ம மைனஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த முடுக்கம், இந்த திசை வேகம், இந்த தூரம் இதெல்லாம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடணும். ஸோ ஏ ஈக்குவல் டு டிவி பை டிடி. இப்போ இந்த டிவி இந்த சைடு வச்சுட்டோம்னா ஏ டிடி வந்துடும். இப்போ இதுக்கு நம்ம இன்டெக்ரல் எடுத்தோம்னா டிவி ஈக்குவல் டு ஏ டிடி. இந்த ஏ தான் நமக்கு என்னது இந்த மதிப்பு. ஸோ இப்போதைக்கு நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இது நமக்கு என்னது வி ஈக்குவல் டு ஏடி பிளஸ் சி. ஒவ்வொரு திசை வேகக்கூடிய ஃபார்மேட் கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு டைம் என்னன்னே தெரியாது, 0ன்னு வச்சுக்கணும். ஆனா திசை வேகம் கொடுத்துட்டாங்க 39.2. இதை வச்சு நம்ம v ஈக்குவல் டு ஏடி பிளஸ் சியில் அப்ளை பண்ணோம்னா 39.2 ஈக்குவல் டு, ஸோ ஏனது மைனஸ் 9.8 into 0 plus c. So 39.2 equal to 0 plus c. c equal to 39.2. இந்த c எடுத்துட்டு வந்து நம்ம v equal to இந்த at plus c இருக்கா, இதுல போட்டோம்னா at plus 39.2. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு v ஈக்குவல் டு ds பை dt தெரியும். திசைவேகம் ஈக்குவல் டு, ஸோ இதை வந்து நம்ம தூரம் சொல்லலாம், தொலைவுன்னு சொல்லலாம், இங்கிலீஷ்ல சொன்னோம்னா டிஸ்டன்ஸ் சொல்லலாம், பை நேரம் சொல்லலாம், அல்லது காலம் சொல்லலாம், அல்லது டைம்னு சொல்லலாம். இப்போ இதை வந்து நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். v ஈக்குவல் டு ds பை dt. v நமக்கு தெரியும் at பிளஸ் 39.2 ஈக்குவல் டு ds பை dt. இப்போ இங்க நம்ம ds ஈக்குவல் டு at பிளஸ் 39.2 dt. இப்போ இதுக்கு இன்டெக்ரல் எடுத்தோம்னா at plus 39.2 into dt. So s equal to at plus 39.2 t plus c க்கு பதிலா c1 போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே இங்க c-ங்கிறது நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஒரு டிஃபரன்ஸ்க்காக நம்ம இந்த c1 எடுத்துக்கலாம். சாரி, இப்போ இதை இன்டெக்ரல் பண்ணும் பொழுது நம்ம நார்மலா எப்படி செய்வோம், at dt plus 39.2 dt போடுவோம். ஸோ இதில் நம்ம a மாறிலி, t வந்து t ஸ்கொயர்ட் பை 2 plus 39.2 t plus c1. நாம் இந்த ஃபார்முலா தெரியும், xn dx equal to x power n plus 1 by n plus 1 plus c.
அந்த ஃபார்முலாக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த டீயை வந்து என்ன செஞ்சோம்னா மேலே பவரில் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம இந்த ஃபார்முலா அப்படி மாற்றிக்கலாம். இந்த 1 தான் நமக்கு என்னது n. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸும் தெரியாது, நமக்கு ஆரம்ப நேரமும் தெரியாது. இப்போ எஸ்ஸுக்கு 0, ஏ 0 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 39.2 இன்ட்டு 0 ப்ளஸ் C1. ஸோ எல்லாமே நமக்கு என்னது ஆட்டோமேட்டிக்காக 0வாக மாறிடும். இப்போ C1 ஈக்குவல் டு 0. ஸோ C1 0னா S ஈக்குவல் டு 80 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 39.2 ப்ளஸ் 0. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது 0னாலே நமக்கு என்னது S ஈக்குவல் டு 80 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 39.2. அப்போ இங்கே நமக்கு ஒரு தூரமும் இங்கே ஒரு திசைவேகமும் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று, எவ்வளவு நேரம் கழித்து பந்து தரையை வந்து மோதும். ஸோ ஒரு குறிப்பிட்ட திசைவேகத்தில் போய்கிட்டு இருக்கும்போது, ஆனால் இதோட தொலைவுலாம் நமக்கு தெரியாது. இங்கேருந்து இவ்வளோ கிலோமீட்ரு, இவ்வளோ டிஸ்டன்ஸு, இவ்வளோ தூரம் அப்படின்னு நமக்கு தெரில. ஆனால் எவ்வளோ நேரம் கழித்து பந்து தரையை வந்து மோதும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ தொலைவு இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு டைம் மெஷர் பண்ணலாம். ஸோ தொலைவு நமக்கு தெரியாது, டைம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது S ஈக்குவல் டு 80 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 39.2 இந்த 39.2 T வரும் இங்கே, ஏன்னா இந்த ஈக்குவேஷனில் போடுறோம். ஸோ C1 வந்து 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எடுத்துகிட்டு வந்து இதில் போடுறோம். அப்போது T நமக்கு இருக்கும். இப்போ எஸ்ஸுக்கு 0, 80 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 39.2 T. இப்போ இதுலேருந்து நம்ம டீயை காமனாக எடுத்தோம்னா 80 பை 2 ப்ளஸ் 39.2. ஸோ இந்த இன்ட்டில் இருக்கிற டீ இங்கிட்டு நமக்கு டிவைடில் போயிடுச்சுன்னா 0 ஆகிடும். இப்போ 80 பை 2 ப்ளஸ் 39.2, இந்த 80 பை 2 ஈக்குவல் டு மைனஸ் 39.2 மாறிடும். ஸோ T ஈக்குவல் டு 39 மைனஸ் 39.2 டிவைடில் இருக்கிறது நமக்கு அங்கிட்டு இன்ட்டுக்கு போயிடும், இன்ட்டில் இருக்கிறது டிவைடில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா T ஈக்குவல் டு மைனஸ் 78.4 பை A வந்து ஏற்கனவே இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் 9.8. ஸோ மைனஸ் 9.8, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ இதை வந்து பாயிண்ட் எடுக்கிறதுக்காக மேலே கீழே 10ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா 8. ஸோ T ஈக்குவல் டு 8 வினாடிகள். 8 வினாடிகள் கழித்து இந்த பந்து வந்து தரையை வந்து மோதும். ஆனால் எவ்வளோ தொலைவில் அந்த பந்து போயிட்டு வந்தது நமக்கு தெரியாது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எந்த வேகத்தில் பந்தானது தரையை மோதும். தரையோட திசை வேகம் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வேகத்தில் தரை வந்து பந்து வந்து தரையை மோதும். ஏன்னா மேல் நோக்கி போகும்பொழுது இந்த வேகத்தில் போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அந்த வேகம் இருக்குமா அல்லது அதோடைய திசை வேகம் குறையுமா அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ டைம் வந்து நம்ம 8ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், இந்த டைம்ல நமக்கு வந்துடும். இப்போ திசை வேகம் வந்து V ஈக்குவல் டு 80 ப்ளஸ் 39.2, A வந்து மைனஸ் 9.8 இன்ட்டு 8 ப்ளஸ் 39.2. ஸோ மைனஸ் 78.4 ப்ளஸ் 39.2 மைனஸ் பண்ணோன்னா மைனஸ் 39.2. ஸோ இந்த திசை வேகத்தில் அந்த பந்து வந்து திரும்ப தரையை வந்து மோதுது, தரையை வந்தடையும். அடுத்த லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பந்தானது எவ்வளவு தூரம் மேல் நோக்கி செல்லும். இப்போதான் நம்ம டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மேல் நோக்கி செல்றது எவ்வளோ தூரம் இப்படி மேல் நோக்கி செல்லுதுங்கிற அதோடைய தூரத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ அதோடைய திசை வேகம் தெரியாது,
V equal to AT plus 39.2. V வந்து 0, AT plus 39.2, AT equal to minus 39.2. A வந்து minus 9.8 into T equal to 39.2. இப்போ இங்கே T equal to 39.2 by sorry 39.2ங்கிறது இங்கே மைனஸ்ல இருக்கு 39.2. இப்போ minus 9.8 இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன வந்து 4 வரும். அதாவது இந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்கு மறுபடியும் 10ஆல மேலே கீழே என்ன செய்வோம் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 39.2 by 98 வந்துடும். சரி பாயிண்ட் எடுத்துருவோம். கேன்சல் பண்ணோம்னா 4 டைம்ஸ். ஸோ T equal to 4. இப்போ இதோடைய தூரம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். தூரத்துக்கு ஈக்குவேஷன் எங்க இருக்கு? இந்த இருக்கு. S equal to AT squared by 2 plus 39.2T. So S equal to A வந்து 9.8, 4 வந்து T வந்து 4 squared by 2 plus 39.2 into 4. So minus 9.8 into 16 by 2 plus multiply பண்ணா என்ன வரும்? ஸோ அப்போ நமக்கு அதோடைய தூரம் நமக்கு எவ்வளவு? 78.4 தூரத்துல மேல் நோக்கி செல்லுது. நெக்ஸ்ட் 5th சம் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஏற்பட்ட காயமானது இவ்வளவு சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை நாள் என்ற வீதத்தில் ஞாயிற்றுக்கிழமை முதல் குணமடைய தொடங்குகிறது. திங்கட்கிழமை அன்று காயப்பகுதியின் பரப்பு 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் இங்க T வந்து நம்ம நாட்கள் சொல்லி எடுத்துக்கணும். ஸோ Tங்கிறது எதனாலும் குறிக்கும், காலம், நேரம், நாட்கள். இப்போ பாத்தீங்கன்னா இங்க பரப்பளவு அப்படிங்கிற ஒண்ணு நம்ம கண்டுபிடிக்க போறோம். நாட்களை பொறுத்து காயப்பகுதியின் பரப்பை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். dA by dt equal to minus 3 by t plus 2 the whole square. dA equal to minus 3 t plus 2 இந்த plus 2 minus 2 மாறிடும் dt. இப்போ இதுக்கு நம்ம இன்டெக்ரல் எடுத்தோம்னா dA equal to minus 3 t plus 2 minus 2 dt. So A equal to minus 3 t plus 2 minus 1 by minus 1 plus C. A equal to minus minus cancel ஆயிடும் 3 by t plus 2 plus 1 மாறிடும் plus C. இப்போ பரப்பு கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நாளா இருக்கும் பொழுது காயத்தின் பரப்பு 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு மாறிடுது. 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை
ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த காயம் ஞாயிற்றுக்கிழமை காயம் -3/t+2² cm² அப்படிங்கிற பரப்புல இருக்கு. ஸோ திங்கட்கிழமை அடுத்து ஒரு நாள் ஆயிடுது. அப்ப திங்கட்கிழமை காயத்தின் பரப்பு 2 cm². அப்போ ஞாயிற்றுக்கிழமை 0, ஏன்னா அந்த நாள் அந்த காயத்தோட பரப்பு -3/t கொடுக்குறாங்க. ஸோ திங்கள் அடுத்து ஒரு நாள் ஆயிடுது, t = 1. இங்க நமக்கு a = 2, 3/1 + 2 + c. So 2 = 3/3 + c. c = 2. So c = 2 - 1. அப்போ c = 1. ஸோ இந்த c = 1ங்கிறத நம்ம இதில் அப்ளை பண்ணணும். இப்போ a = 3/t + 2 + 1. இப்போ பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை என்று காயப்பகுதியின் பரப்பளவு எவ்வளவாக இருந்திருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை நாள் நமக்கு 0, ஏன்னா அந்த நாள் தான். ஸோ காயப்பகுதியின் பரப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம a = 3/t + 2 + 1 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ a = 3/0 + 2 + 1. ஸோ a = 3/2 + 1. இப்போ a = 5/2 = 2.5. ஸோ காயப்பகுதியின் பரப்பு 2.5 cm² இருந்திருக்கும் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஞாயிற்றுக்கிழமை காயம் இந்த அளவுல இருக்கு. இது வந்து காயப்பகுதி பரப்புல ஞாயிற்றுக்கிழமை அந்த நாள்ல காயம் வந்து இந்த அளவு பரப்புல இருக்கு. இந்த அளவுல இருந்து குறைய ஆரம்பிச்சுட்டே இருந்திருக்கு, குணமாகிட்டே இருக்குது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்டது ஈவினிங்ல கூட அதோடைய பரப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், குணமாயிருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே விதத்தில் தொடர்ந்து குணமாகி கொண்டிருக்கும் பொழுது வியாழக்கிழமை என்று எதிர்பார்க்கும் காயப்பகுதி பரப்பு எவ்வளவு? ஸோ வியாழக்கிழமைங்கிறது நமக்கு 4 days ஆயிரும். ஸோ அப்போ அதோடைய பரப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா a = 3/t + 2 + c. a = 3/4 + 2. சாரி, சிக்கு பதிலாக தான் நம்ம 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ a = 3/6 + 1. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 1/2 + 1. ஸோ a = 3/2. கேன்சல் பண்ணோம்னா 1.5. இப்போ a = 1.5 cm² இருக்கும் காயத்தோட பரப்பு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட காயம் குணமடைய ஞாயிற்றுக்கிழமையிலே 2.5 cm பரப்பா குறைஞ்சிருச்சு. அடுத்து வியாழன் அதோடைய பரப்பு இன்னும் குறைஞ்சிருக்கு, அதாவது குணமாகியை கொண்டே குறைஞ்சிட்டே வருது. ஸோ இவ்வளோ தூரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு காயம், அப்போ அது அப்படியே குணமாகி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துடும்.